மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் மண்டையெல்லாம் அரிக்குது. என்ன இருக்கும் மண்டைக்குள்ள புழு உழு இருக்குமோ? பேசாம போய் குளிக்கலாமா? மண்டையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னமோ மாதிரியா இருக்கு, அரிக்குது. குளிக்கணும். இந்த வீட்டுல எங்க போய் குளிக்கிறது? யார்கிட்டயாவது கேட்போம். இந்த ஒரு அக்கா வராங்க, இந்த அக்காட்ட கேட்போம். இங்க எங்க போய் குளிக்கிறது, பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்போம். ஏக்கா ஏக்கா மொட்டையக்கா இங்க கொஞ்சம் பாருங்கக்கா. என்னடி என்ன கொழுப்பு கூடி போச்சா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நான் உனக்கு மொட்டையக்காவா? பிஞ்சு போயிரு பிஞ்சு. அட என்னங்க மொட்டையக்கா, மொட்டையக்காவா மொட்டையக்கான் தான் கூப்பிட முடியும். அப்புறம் நெட்டையக்கான கூப்பிட முடியும். ஒரு அக்கா நெட்டையா இருக்காங்க, அவங்க நெட்டையக்கான கூப்பிடுறேன். உங்களுக்கு மொட்டையா இருக்கீங்க, அதான் மொட்டையக்கான கூப்பிடுறேன். இதுக்கு என்ன இப்படி கோவப்பட்டுக்கிறீங்களே? நீங்க ஆக்கி போட்டு சாப்பிட்டு எனக்கு கொழுப்பு கூடி போச்சு பாருங்க. ஏதோ சும்மா ஒரு ஹெல்ப் கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஓவரா பண்றீங்களே. என்னடி உன் பேச்சே சரியில்லை, ரொம்ப ஓவரா திமிரா பேசிட்டு இருக்க. அது என்ன மண்டையில கட்டு? அதுதான்க்கா தெரியல எனக்கும். யார் கட்ட போட்டு விட்டாங்க என்னன்னே தெரியல. இப்ப எங்க போய் குளிக்கிறதுன்னு தெரியல. இந்த வீட்டுல பாத்ரூம் எங்க இருக்கு? நான் குளிக்கணும். ஒரு மாதிரி மண்டையெல்லாம் பிசு பிசு பிசுன்னு அழுக்கா இருக்கு, அரிக்குது ரொம்ப. அதே பாத்ரூம் எங்க இருக்கு கொஞ்சம் காமிச்சிங்கடா, அப்படி குளிச்சுட்டு வந்துடுவேன். என்னடி என்னை பார்த்தா லந்தா இருக்கா உனக்கு? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா நக்கலு நையாண்டியா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல பாத்ரூம் எங்க இருக்கு நான் உனக்கு சொல்லணுமாக்கும்? இந்த வீட்டுல இருக்க மூளை முடுக்கு ஓட்ட உடசல் எல்லாம் உனக்கு தெரியும். உனக்கு நான் பாத்ரூம் எங்கன்னு சொல்லணுமாக்கும்? இப்ப எனக்கு படிச்சுக்கு தர நீ தேவையில்லாம. ஐயா நீங்க என்ன ஒரு பாத்ரூம் எங்கன்னு கேட்டா அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கு எனக்கு இப்படி பேசுறீங்க? மிளகாய்க்கெல்லாம் கடிச்சு வந்துட்டீங்களா? என்ன மனசியா இருக்க விடு, இன்னும் கொலகாரியா மாத்திராத. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. என்ன புதுசா படங்கள் நடிக்கிறியா? ஐயோ இந்த சாரசு வேற, அவன் நிலம தெரியாம இப்ப பேசிக்கிருக்கா அவர் எப்பயும் போல. அடிப்போடி மொட்டை, ஏதோ சும்மா ஒரு உதவி கேட்டோம்னா செய்ய முடிஞ்சா செய்யலன்னா போ பேசாம. வேற இவன் மாதிரி பேசுற. கொலை பண்ணிருக்காங்களா? கொலை பண்ணி பாரு. எங்க கையில பிள்ளைங்க பறிச்சுக்கிருக்கான். கொலை பண்ணிடுவான். கொலை மூஞ்சி முகர் கட்டையும் பாரு அரப்பி சாசு. ஏய் சரசு சரசு இங்க வர்றியே. பாத்தியாமா பாத்தியா எப்படி பேசுறாங்க ஒரு மருமக? எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தியா? நான் சொல்றப்ப நம்ப மாட்டேன்ல. இப்ப நீயே கண்ணால பாத்தியில என்ன மாதிரிலாம் பேசுறான் பாரு. பாட்டி வாங்க பாட்டி, நீங்க இந்த வீட்டுல நல்லவங்களா இருக்கீங்க. இந்த பிசாசு யாரு ஓவரா பண்றாங்க? வெள்ள தரச்சு விடுங்க. ஏய் மரியாதையா பேசிக்கடி, பேச்ச அளந்து பேசு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நடக்கிறதே வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்க. நான் இந்த வீட்டுல பிறந்தபடி என்ன பார்த்தா பிசாசுன்னு சொல்றேன்? நீ தாண்டி மருமகன்ற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள புகுந்த பிசாசு. என்னது பேச்ச அளந்து பேசணுமா? அதே பெரிய பேச்ச அளக்க முடியும்? ஓஹோ இந்த டெய்லர் எல்லாம் வச்சிருப்பாங்க இன்ச்சு டேப்பு, அதை வச்சு அளக்கணுமோ? எப்படி அளக்குறது? பேப்பர்ல பேச்சுன்னு எழுதி அளந்து பார்க்க சொல்ற அப்படிதானே? என்னம்மா என்ன நடக்குது இந்த வீட்டுல? என்ன உன் மருமக என்னவோ துள்ளி குதிச்சுட்டு இருக்கா? என்ன பிள்ளை இல்லாத வீட்டுல கிளவி துள்ளி குடிச்சது மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா உன் மருமக. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவ? நீ பார்த்து வேடிக்கை பார்த்து அமைதியா நிக்கிற. அடியே உன் காதை காட்டு. என்ன இந்த பாட்டி அந்த மொட்டை பிசாசுக்கிட்ட என்னமோ காதல ஊதுறாங்க. என்னவா இருக்கும்? ஓ தலையணை மந்திரம் மாதிரி இது காதலை மந்திரம் போல இருக்கு. ஓஹோ இதன் ஜங்கதியா? அதான் கேனமே உளறிக்கிருக்காளாவ. இந்த விஷயம் எனக்கு தெரியாம நான் வேற வேஸ்டை விட்ட கத்திட்டு கிடக்குறேன். லூசாவ. ஏய் அப்படிலாம் பேசாதடி. ஆயிரம் இருந்தாலும் அவனுக்கு அண்ணன் பொண்டாட்டி. அவ இப்படியே வந்துருவா. நல்லா ஆயிரம் அவளுக்கு சீக்கிரத்திலேயே. நீ எப்படி லூசு லூசுன்னா ஊர் இருக்கும் போது லூசுன்னு சொல்லிடுவாங்க. வாங்க முடிட்டு போடி. பாட்டி அந்த மொட்டை பிசாசு கிடக்கு. எனக்கு குளிக்கணும் பாட்டி. பாத்ரூம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டுறீங்களா? மண்டையெல்லாம் பிசு பிசு பிசுன்னு இருக்கு, அரிக்குது ரொம்ப. குளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். என் பாத்ரூம் கூட்டிட்டு போய் விடுங்க பாட்டி. இங்க பாருமா சொல்றத கேளு. நீ வந்து குளிக்க கூடாது. உன் தலையில கட்டு போட்டுருக்காங்கல்ல, தண்ணி பட்டுச்சுன்னா புண்ணு ஆறாது. அதனால அமைதியா இருக்கணும். தலைக்கு குளிக்காம மேலுக்கு மட்டும் குளிச்சுக்க சரியா? அப்படியா சொல்றீங்க? சரி சரி மேலுக்கு நான் குளிச்சுக்கிறேன். பாத்ரூம் எங்க இருக்கும் கொஞ்சம் காட்டுங்க. முடிஞ்சா கொஞ்சம் அப்படியே சுடுதண்ணி போட்டு கொடுங்க. இம்மா இந்த அங்கம்மா இந்த நிலைமையில எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சென்ன பேச்சா சென்ன ஆட்டமா சென்ன ஓட்டமா அடாடா. என்ன ஆட்டம் என்ன ஆட்டம். ஆடிய ஆட்டம் என்ன ஓடிய ஓட்டம் என்ன எல்லாம் அடங்கி போச்சா? இப்ப கிறுக்காய் போச்சா? இந்த வரையே பேசாம இருக்கியா இல்லையா நீ? நான் எத்தனை தடவை சொல்றது உனக்கு? அவன் ஆயிரம் இருந்தாலும் இந்த வீட்டு மருமக. இந்த மாதிரி சும்மா லூசு லூசுன்னு சொல்லி தெரியாத வாய்க்கு வாய். பேசாம போயிரு. என்னம்மா மருமக மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது? அவன் நல்லா இருக்கும்போது கூட அவளுக்கு ஏத்துக்கிட்டு பேச மாட்டேன். இப்பதான் அவன் பைத்தியமா இருக்காளே. அப்புறத்துக்கு ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க. இவரே நான் அவனும் பப்பா மனசு கொடுக்கல புட்பா மனசு கொடுக்கல. அவன் ஆயிரம் இருந்தாலும் என் மருமக. நல்லா இருக்கும்போது நாங்க அடிச்சுக்குருவோம் குடிச்சிருவோம் என்னாலும் பண்ணிக்கிடுவோம். முடியாத நிலைமையிலதான் என் மருமக நல்லபடியா நான் பாத்துக்கிறோம். இத்தனை நாள் அவன் என்ன செஞ்சதுக்கு நான் காட்டுற நன்றி கட்டணம் அதுதான். அவன் எப்படிலாம் பாத்துக்கிட்டா? அவளுக்கு முடியாத நேரம் நான் பாத்துக்க வேண்டியே. ஆயிரம் வயதையும் பேசுவேன். என் மருமகளை தண்ணி விட்டு கொடுக்க மாட்டேன் நான். நடக்கட்டும் நடக்கட்டும். நீ ஆச்சு உன் மருமகளாச்சு. போ சுடுதண்ணி போடச்சனால சுடுதண்ணி போட்டுவிட்டு கையோட முது தேய்ச்சி விடு. போ ஆமாடி எல்லாம் செய்வேன். அவ இப்போ ஒரு குழந்தை மாதிரி இருக்கா. அவளுக்கு எல்லாம் நான் ஜெயத்தையும் செய்வேன். போ உஞ்சலே பார்த்து போ. அம்மா கரக்கல்வி நம்பவே முடியாது. ஒரு நேரம் நல்லா பேசும் மருமகளை வையும், ஒரு நேரம் மருமகளை தள்ளி வச்சுட்டு ஆடும். இதை நம்பி எதுவுமே பேச முடியல. இங்க பாருமா அங்கம்மா கொண்டையை போட்டுக்கிட்டு வா குளிக்க போலாம். பாட்டி இப்ப குளிக்கிற வரைக்கும் நான் கொண்டை போடுவேன். குளிச்சதுக்கு அப்புறம் நான் ஜடை தான் போடுவேன் சொல்லிட்டேன். உங்க வயசுக்கு நீங்களே ஜடை போட்டிருக்கீங்க. நான் எனக்கு கொண்டை போடணும்? யார் எனக்கு கொண்டை போட்டு விட்டா? நான் குளிச்சுட்டு வந்து ஜடை போடுவேன் சரியா? பைத்தியமா இருக்காளா பைத்தியமா நடிக்கிறான்னு தெரியல. நல்லா பாயிண்டா பேசுறாள் எல்லாமே. சரி சரி நீ குளிச்சுட்டு ஜடை போட்டுக்க. இப்ப கொண்டையை போட்டுக்கிட்டு வா. வாடி வா கையை பிடிச்சிட்டு வா. பாட்டி எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீ போட்டிருக்க கொண்டைக்கும் உன் மூஞ்சிக்கும் டிஸ்கோ சாந்தி எனக்குவே இருக்கு. அவன் சிரிச்சேன். சரி வா. ஏன் பாட்டி டிஸ்கோ சாந்தி மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்களே, அது யாரு டிஸ்கோ சாந்தி? அதுவா நம்ம பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை. அந்த பிள்ளை தெரிஞ்சேன். வா குளிக்க வா.
எங்க வீட்டுல இந்த பாட்டியும் அந்த வேட்டி சட்டை போட்டிருப்பாரு வெள்ளை கலர்ல அந்த மாமா வந்து நல்லவங்களா இருக்காங்க. அங்கம்மா அங்கம்மா எங்க ஒருத்தரீங்க ஆனா தூங்குறாங்களா? ஒருவேளை எல்லாரும் படுத்து இந்நேரத்துக்கு தூங்க மாட்டாளே அங்கம்மாலாம் வேலை ஓடி செஞ்சுருப்பாளே. யாரு வாங்க பாட்டி, யார் வேணும் உங்களுக்கு? என்ன வாங்க பாட்டி, யார் வேணும் இருக்கிறா? ஒருவேளை தங்கம்மா இருப்பாளோ? அவளுக்கு நம்ம யாவும் இல்ல போல, ஒரு நாள் தானே பார்த்துருக்கா, யாவும் இல்லாம கேட்கறா போல. ஏமா நீ தங்கம்மாவா? இல்லையா பாட்டி, நான் தங்கம்மாவும் இல்லை வெள்ளியாவும் இல்லையே, நான் நானா தான் இருக்கேன். இது நாடியே தங்கம்மா வந்தாலும் நல்லா தானே பேசுனா, இவன் நம்ம கிண்டலும் கேலியுமா பேசிச்சிருக்கா என்னன்னு தெரியல. சடையில ஒரு வித்தியாசமா போட்டிருக்கா. தங்கம்மா அப்படி போட மாட்டாளே, அவன் இந்த மண்டையை விரிச்சு போட்டு குதிரவாள் மாதிரி என்னமோ விரிச்ச மண்டையா தான் தெரியவா. இது நம்ம சடையில ஒரு தினுசா போட்டிருக்கா. என்ன ஆளே ஒரு டைப்பா இருக்காளே. என்னடா இது அங்கம்மாவா தங்கம்மாவா? என்னக்கா என்ன அங்கம்மானுக்கு ஒரு ஆள் டைப்பா இருக்காளே, பயங்கர மேக்கப் இருக்கு. இந்த மொட்டை பாட்டி யாரு? நீங்க யார் பாட்டி? என்னக்கா அங்கம்மா நம்மளை பார்த்து பாட்டிங்களா? கிழிஞ்சோச்சு, அவ என்னையவே பாடின்னு கூப்பிடுறா. உனே எனக்கு தெரிய போகுது. ஏமா நீ அங்கம்மாவா இல்ல தங்கம்மாவா? பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு? அங்கம்மாவான்றீங்க தங்கம்மாவான்றீங்க. நான் தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப அங்கம்மாவான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? யாருதான் வேணும்? இதே நாங்கடி கூத்தா இருக்கு. ஒருவேளை இவ அங்கம்மாவும் இல்லாம தங்கம்மாவும் இல்லாம மூணாவது ஒருத்தியா இருப்பாளோ? ட்வின்ஸ் மாதிரி ட்ரிபிள்ஸ் இருப்பாளுகளோ ஒருவேளை? சரி சரி கொஞ்சம் இருங்க, எங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களை கூப்பிடுறேன். அவங்க தான் தெளிவா பதில் சொல்லுவாங்க. எனக்கு இங்க யாரையும் தெரியாது. பாட்டி பாட்டி கண்ணாடி போட்ட பாட்டி சீக்கிரமா வாங்க. இங்க 2 பாட்டி வந்திருக்காங்க. அதுல மொட்டையா ஒரு பாட்டி இருக்காங்க, அப்புறம் பல்லெல்லாம் பயங்கரமா வச்சு ஒரு பாட்டி வந்திருக்காங்க. 2 பாட்டி இருக்காங்க, பயங்கரமா இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. பாட்டியாக்கா அங்கம்மாக்கு எப்படி பேசுறான், நம்மள கிண்டல் அடிச்சு பேசிக்கிருக்கா. நம்ம அங்கம்மா இப்படிலாம் பேச மாட்டாக்கா. நீ சொன்னாப்ல ட்ரிபிள்ஸ் இருப்பாளுவோட, இவன் 3வது பிள்ளை போல இருக்கு அவங்க வீட்டுல. இருக்க முடி உண்மைதான் நீ சொன்னாப்ல, அங்கம்மா இப்படி பேசவே மாட்டேன் இன்னைக்கும். பாட்டி எது 2 பேர் இருக்கீங்க, உட்காருங்க. அந்த பாட்டி வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கங்க உங்களுக்கு யார் வேணும்னு. ஏமா நீ எந்த ஊரு? நானா? நீங்க எந்த ஊரு? நாங்க எந்த ஊரு தான். இந்த ஊரு என்ன ஊரு? இது என்னமா கேள்வியே? இது தேனி, நாங்க தேனில இருக்கோம், நாங்க தேனிக்காரவங்க. நீ எந்த ஊரு? நீங்க இப்ப தேனில இருக்கீங்க, அப்ப உங்க ஊரு தேனி. இப்ப நான் எங்க இருக்கேன்? நீயும் தேனில இருக்க, அப்ப நானும் தேனி தானே. இதை போய் கேனத்தரமா கேள்வி எடுக்கிறீங்க நீங்க. ஏக்கா யாருக்கா இவ? பயங்கர வில்லங்க மாலை பேசுறா, பேசாம இருக்கா, முட்டை அடிச்சு போவாவோட. மாடி அழகுமணியே நீங்க வந்திருக்கியா? உனக்கு தெரிஞ்சனால பயங்கரமான பாட்டி வந்திருக்குண்டு. ஆமா ஆமா நான் தான். யார் இந்த பிள்ளை? என்னடி யாருன்னு கேக்குற? அங்கம்மா தான் வந்திருக்கா. என்ன விளையாடுறியா நீ? எங்களை பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது? அங்கம்மா அவன்ற அவன் அடவோட பாவனை பேச்சு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. எங்களை பார்த்து பாட்டிங்கிறா, அவன் வாட்டுக்கு எங்களை யாருன்னு தெரியலன்ற இவன் அங்கம்மா ஆக்கும். பொய் சொல்லாத. அங்கம்மா தங்கம்மாவோட பிறந்ததானே இவ. அடியே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீங்க வேற என்ன நடந்துச்சு தெரியாமையே பேசிக்கிருக்காத. இரு வரேன். அண்ணாடி பாட்டியே இவங்க இப்படித்தான் வந்ததுல இருந்து சும்மா என்னை அங்கம்மாவா தங்கம்மாவா அங்கம்மாவா தங்கம்மாவான்னு டார்ச்சல் பண்றாங்க. நான் இல்ல இல்ல நான் யாருன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. அது கழிட்டு முடியே என்ன சொல்லியா வந்தீங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து மரத்தடியில கூட்டாஞ்சோறு ஆகி சாப்பிடலாம்னு அங்கம்மாட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எல்லாரும் அவ வரன்ட்டாளுங்க. சரி அங்கம்மாட்டின்னு சொல்லிட்டு போவோம். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிட்டு. அதனால நாளைக்கு ஒன்னா உட்காந்து சோறு ஆகி சாப்பிட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அந்த இடத்துல பார்த்தா இந்த பிள்ளை என்னமோ அதுவாட்டு என்னமோ பேசி வளர்க்கிருக்கு. ஆமாடினா அவ யாருன்னே தெரியாம திடுறா. அவளை வேற கூட்டாஞ்சோறாக கூப்பிட்டு வந்தீங்களாக்கும். நல்லா ஓடு. என்னம்மா சொல்றீங்க? நீங்க என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு புரியல. அந்த பிள்ளையும் சம்மந்தம் பேசிருக்கு, நீங்களும் சம்மந்தம் பேசிருக்கீங்க. இருங்க பக்கத்துல வந்து சொல்றேன். என்ன இந்த கண்ணாடி பட்டி யார் வந்தாலும் காதை கடிச்சுருக்கு. என்னவா இருக்கும்? என்னமோ நடக்குது. எல்லாரும் இந்த வீடு லூசா இருப்பாங்க. இப்ப புரியுதா என்ன விஷயம்னு? ஐயோ கடவுளே, நான் என்னத்த சொல்லு, என் பிள்ளைக்கு இந்த கதியா? அட கடவுளே அட கடவுளே. என்ன செய்ய, எங்க குடும்பத்துக்கு மட்டும் என்ன ஒரு சோதனை வந்துக்கு இருக்கு. நாங்களும் என்னத்தையும் செய்ய, எத்தனைத்தையும் பொறுத்து போறது. ஒண்ணு மாத்தி வந்துக்கே இருக்கு. எல்லாத்தையும் பாவா அவளையும் தாங்கிட்டு போவான். இன்னைக்கு அவளே அவ எல்லாத்தையும் மறந்துட்டு அவ யாருன்னு தெரியாம உட்காந்துருக்கா. என்ன செய்ய? தங்கமான பிள்ளை தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிள்ளை. இந்த ஊர்ல அழகு வத்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கா இந்த ஒரு நிலைமை? அந்த கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறானோ? கூட்டு பைய கண்ணு இல்ல போலாமதான். மொட்டை பாட்டி நான் தான் சொன்னேன் இல்ல தங்கம்மா இல்லன்னு, அப்புறமே தங்கமான பிள்ளைன்றீங்க பழைய படிக்கான். ஒன்னே இல்லம்மா ஒன்னே இல்ல, நாங்க இங்க வேற இடமா பேசிக்கிருக்கோம். சரி பேசுங்க. யாத்து எனக்கு தாங்கவே முடியலடி. என்னாடி இப்படி குண்டை தூக்கி போட்டுக்கிருக்க? என் பிள்ளைக்கு இந்த நிலைமையா வரணும்? அப்படியே பசி நேரம் வந்தா கூட கூப்பிட்டு வச்சு வகுறாறு சோறை போட்டு அனுப்புவாளே, வகுறிஞ்சு சோறு ஓடுவாளே. அப்படிப்பட்ட பிள்ளைக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? அட கடவுளே, என்ன செய்ய? நல்லவங்களை தானே கடவுள் சோதிக்கிறாரு. இப்ப எனக்கே கை ஒடிஞ்ச மாதிரில இருக்கு. நேரத்துக்கு காப்பி வேணுமா, டீ வேணுமா, உனக்கு போண்டா வேணுமா, பச்சி வேணுமான்னு போட்டு கொடுத்துக்கிட்டு சோத்தை போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடுங்கன்னு அடிச்சுக்கும் பிடிச்சிக்கு என்னை கவனிக்கிறதுல அவ எந்த குறையும் வைக்க மாட்டான். இப்ப பாரு, என்னை கவனிக்க ஒரு நாதி இல்லை. அவளுக்கு 2 பேரும் மாசமா இருக்காளுங்க. எனக்கு மகன் ஒருத்தி பிறந்திருக்காளே, அவ வேஸ்ட்டு, எதுக்கு ஆக மாட்டா. இப்ப அந்த அவளையும் பார்க்க வேண்டியது இருக்கு, என்னையும் நான் பாத்துக்கிற வேண்டியது இருக்கு. என்ன செய்ய? சரிங்கம்மா விடுங்க, கவலைப்படாதீங்க. கடவுள் சீக்கிரமே கணக்கு வந்து வாப்பாரு, நல்லது நடக்கும். அந்த பிள்ளைக்கு எல்லா நினைவும் வந்துடும். சீக்கிரத்திலேயே பார்த்துட்டே இருங்க. அந்த பிள்ளை யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத பிள்ளை, ஒரு கெடுதல் நினைக்காத பிள்ளை. அந்த பிள்ளைக்கு எல்லாம் பால் பாலாட்டையும் நடக்கும். மழை போல வந்தாலும் பனி போல நீங்க போயிடும்.
எல்லாம் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுதே நானும் அவரத்தையும் வேண்டி கிடைக்கும். சீக்கிரமே என் மருமகளுக்கு நினைவு வரணும்னு. வாங்க பாட்டி. வாடி என் தங்கம். என்ன அடி அம்மா, உங்க அம்மாவுக்கு அடி இந்த நிலைமை கன்றாவியா இருக்குது தாயே, பார்க்கவே முடியல. நீங்க 2 பேரும் இப்படி மாசமா இருக்கீங்க. அவ எம்பிட்டு ஆசைப்பட்டு ஆனந்தப்பட்டு கிடந்தா, அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சு கிடந்தா லேடி. இப்போ அவன் என்ன அடி நீங்க செய்ய போறீங்க? அவன் நல்லா இருந்தா தானே உங்களை கவனிக்க போறா. அவளை நினைச்சு நீங்க நொந்து போவீங்களா, இல்ல உங்களை நினைச்சு அவன் நொந்து போவாளா? என்ன அதேன்னு செய்ய கடவுளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எங்கள் அம்மா சீக்கிரமே நல்லா இருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. டாக்டர் சொல்லியிருக்காங்க, நம்ம சுற்றி நடக்கிற சூழ்நிலை தான் அவங்கள மாற்றணும்னு சொல்லுவாங்க. நிறைய படத்துல எல்லாம் காட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்தவங்க வந்து சுற்றி நடக்கிறத வச்சு சீக்கிரமாக அவங்களுக்கு நினைவு வந்துடும்னு. கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு எங்களை எல்லாம் பார்த்து பார்த்து சீக்கிரமே நினைவு வந்துடும். ஒன்றும் கவலைப்படாத ஐயா, அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு நல்லா போயிடும். நல்லபடியே சாமியை கும்பிட்டுக்கோங்க, சீக்கிரமா நல்லா இருப்பாங்க உங்க அம்மா. அங்கம்மா அங்கம்மா இங்கே வர்றி, இவ்வளோ யாருன்னு தெரியுதா? என்னைய பாட்டி கேட்குறீங்க? ஆமாடியே, உனையத்தையும் கேட்குறேன். இந்த 2 பேரும் உட்காந்துருக்காங்களே, இவ்வளோ யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? என் முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. ஒரு பாட்டி மொட்டையா இருக்காங்க, இன்னொரு பாட்டி கிப்பி வச்சிருக்காங்க, பல்லு பெருசா இருக்கு. ஏய் இவன் கூட்டாளி ஏடி இவளுகெல்லாம். பாட்டி உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப தான் ஒவ்வொரு கிண்டல தான் போங்க. இவங்க எல்லாம் பார்த்தா உங்க கூட்டாளி மாதிரி இருக்காங்க, உங்க வயசு எல்லாரும். இவங்க எனக்கு கூட்டாளியா? சரியான காமெடி பண்றீங்க பாத்தீங்களா? ஏம்மா, இவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான்மா, எல்லாமே உங்க கூட நல்லா பேசுவாங்க, நீ இவங்க கூட நல்லா பேசுவம்மா. இவரு நெட்டப்புல என்ன என்னைய போய் அம்மாண்டுக்கு இருக்கு? நீ என்னைய பாட்டு எத்தனை தண்டி வாத்தியா இருக்க? நான் உன்னை விட குட்டியா இருக்கேன், நான் உனக்கு அம்மா வாக்கும். சும்மா என்னைய தங்கச்சினே கூப்பிட ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை இல்லை, நீங்கள் என்னோட சின்னவங்க தான், இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு அம்மான்னு கூப்பிடுறேன், ஓகேவா? அப்படியா சொல்றேன்? மரியாதைக்கு கூப்பிடுறியா? சரி சரி, அப்ப நான் கூப்பிட்டுக்க, அம்மானே கூப்பிடுறேன். ஏண்டி ஆளுமணி, இவ இந்த நிலைமையில இருக்காளே, இவளை நீங்க கூட்டாஞ்சோறு ஆக்க கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறீங்க? என்னது கூட்டாஞ்சோறாக்க கூப்பிட வந்தீங்களா? என்ன பாட்டி அப்படியா? ஆமாடி அம்மா, உங்க அம்மா நல்லா இருப்பா, அவளை கூட்டுக்கு போகலாம். அவளே நல்லா செய்வா சமையலுக்குமே எல்லாம். அவளை வச்சு நாங்கள் 4 பேருமா செஞ்சு வேலையை செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா பேசி கதை பேசிட்டு இருக்கலாம். ரொம்ப நாள் ஆகி போச்சு இந்த மாதிரி இருந்துன்னு கூப்பிட வந்தேன். இங்கே வந்தா இந்த கூத்தா இருக்கு. இந்த மாதிரி நிலைமை இருக்கு. நாங்கள் எடுத்து கண்டா நாங்கள் என்னென்னமோ கனவு வந்துக்கு வந்தோம். எங்கள் கனவெல்லாம் இப்படி ஆகி போச்சு, மனக்கோட்டையெல்லாம் மண்கோட்டையா போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போங்க. நாளைக்கு வந்து நானும் கூட வரோம், நானும் அண்ணா மதினி எல்லாமே வர்றோம். வந்து எல்லாருமே சேர்ந்து கூட்டாஞ்சோறாக்கி நல்லபடியாக சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம். என்னடியே என்ன உங்க ஆட்டாவுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சுன்னா உனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா? இந்த நிலைமையில வாங்கோ என்னடி செய்வாவ? அதுக்கு இல்லை பத்தா, நான் காரணமாக தான் சொல்கிறேன் பத்தா. ஆமா பத்தா, நல்லதுதான் பத்தா. இப்படி வீட்டுக்குள்ளேயே அமைதியாக உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு நினைவே வராது. 4 பேரை பார்த்து பேசி பல ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு திரும்பும். அப்பனாதான் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்குறப்ப கூட சில நேரம் உங்களுக்கு நினைவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கூட அதிகமாக பேசுவாங்க, பழகுவாங்க, கதையெல்லாம் பேசியிருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அவங்களுக்கு. வந்து வீட்டுக்குள்ளே இப்படி அமைதியாக உட்காந்துருந்தா எந்த ஞாபகமும் வராது. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் நம்மளை வந்து நார்மலாக்கி கொண்டு வரும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறது நல்லது தான். நாளைக்கு கூட்டிட்டு வரோம். அங்கே போனால் கண்டிப்பாக அத்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா சினிமா, பிள்ளைய சொல்றது கரெக்டு தான். 4 பேரை பார்த்து கலகலன்னு பேசி சிரிச்சாவே நல்ல உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஒரு நினைவுகளும் வரும். அமைதியாகவே கிடந்தாலும் அவளுக்கு எந்த யாவும் வராது. அதனால நாளைக்கு வந்து நாங்கள் கூட்டிட்டு போறோம். 3 வாத்தியுமே அனுப்பி வை. அப்படியா சொல்றீங்க? சரிடியே, கோளார கூட்டிட்டு போய் கோளார கூட்டிட்டு வரணும். அவளே பாவம் அப்புறம் குழந்தை கணக்கு இருக்கா, ஒன்றும் தெரியாம எங்கிட்ட நாள் விட்டுட்டு வந்துடாதீங்க. வா திரும்ப வீடு கூட வர தெரியாது அவளுக்கு. சரி அப்பத்தா, அது எப்படி அப்பத்தா நாங்கள் அத்தையை விட்டு வருவோம்? நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சி தான் கூட்டு போவோம், அவங்கள எங்கேயும் விட மாட்டோம். கூடயே கூட்டு வருவோம். சரி சரி, நல்ல யோசனையாத்தே இருக்கு. சரி பேசிக்கிறீங்க, எனக்கு ஒரு முக்கியமான சொல்லிடுங்க, போயிட்டு வரேன். எப்பத்தா அம்மா மண்டையில் இருந்த கட்டை இங்கே யார் கழட்டி விட்டது? யாரியே, நான் எம்பிட்டோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டாடி. இது என்ன மண்டையில் கட்ட அசிங்கமா இருக்கு, காய்ச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு காய்ச்சி விட்டாடி. அந்த முடியை போட்டு மறைச்சு வச்சிருக்க அந்த இதை காயத்தை எம்பிட்டு சொல்லி கேட்க மாட்டேன்ட்டா. ஐயோ, இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது அப்பத்தா. ஏதாவது தூசி கீசி பட்டுச்சுன்னா பரமே டாக்டர் அம்மாவுக்கு ஃபோன் போடு, வந்து அவங்க கட்டு போட்டு விட்டு போட்டோம். என்ன நம்ம வீட்டுக்கு வருவாங்க அழைப்பீங்க, அந்த டாக்டர் அம்மாவுக்கு ஃபோனை போட்டு விட, அவங்க வந்து கட்டு போட்டு விடட்டும். நான் வந்துடுறேன். நான் கிளவி எங்க இம்பிட்டு வேகமா போகுது, என்ன வேலைக்கு போகுதுன்னு தெரியலையே. ஒன்னொன்று கண்டேன் பூவங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமோ, என்னென்று நான் சொல்லலாகுமோ. ச்சே, இந்த வில்லன்களுக்காக நம்ம எவ்வளவு வேலையெல்லாம் செய்கிறோம். அடிமட்ட வேலையை பூரா செய்கிறோம். கொலை செய்ய சொன்னா கொலை செய்யறோம், கொள்ளையடிக்க சொன்னா கொள்ளையடிக்கிறோம், என்னென்ன வேலை பண்றோம். ஆனா நமக்கு ஒரு சொகுசு பங்களா, ஒரு ஏசி போட்ட ரூம் ஏதாவது தராங்களா? எப்ப பாரு படத்துலயும் சரி நிஜத்துலயும் சரி ஒரு தோப்பு வீடு, இல்லாட்டினா ஒரு பால் அடைஞ்ச பங்களா, அப்படி இல்லையா ஆளே புழங்காத குடவுன்னு இதத்தையும் தாராங்க. நல்ல ஒரு சொகுசு பங்களா தாராங்களா? நம்ம படுற பாட்டுக்கு ஒரு பிரயோசனமே இல்லை. ஆனா அவங்க ஜாலியா ஊருக்குள்ள இருப்பாங்க. நம்ம இப்படி இந்த ஊருக்குள்ள உக்காந்துருக்கணும், தோட்டத்துக்குள்ள உக்காந்துருக்கணும், ஒரு நல்ல சாப்பாடு இல்லை, ஒரு பிரியாணி இருக்கா?
இருக்கிற பாத்திரத்தை வச்சு நம்மளே சோறாக்கி தின வேண்டியது இருக்கு. சித்திரவதை சித்திரவதை. சரி, தோப்பு வீடா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தனை கொலை செஞ்சு நம்ம தலைமறைவா இருக்க வைக்க போறோமே, அந்த வீட்டுல ஒரு மளிகை ஜாமான், ஒரு காய்கறி எல்லாம் வாங்கி வைக்கணும், ஒரு சின்ன ஃப்ரிட்ஜாவது வாங்கி வைக்கணும். எதுவுமே இல்ல. சும்மா வெறும் அரிசி, உப்பு, ஒரு புளி, மிளகா வத்தை, இதை வச்சு என்னத்தை வச்சு சாப்பிட முடியும்? என்னத்தை வச்சு சாப்பிட முடியும்? ஒரு பலசரக்கு மளிகை வாங்கியாவது போட்டிருக்கணும். இந்த மாதிரி குத்தம் செஞ்சாங்கன்னா அவங்க போய் அங்கதான் ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வேணுமே, அவங்கள மனசுங்க தானே. அதெல்லாம் யோசிக்கிறாங்களா இவங்க கொடுக்குற காசுதே இவங்களுக்கு பெருசா தெரியுது. பத்தா குறைக்கு வீட்டுல ஒரு பொண்டாட்டி வெளியே கூட பேசக்கூட கூடாதுன்றாங்க. இவங்க கொடுக்குற காசை வச்சு என்னதான் பண்ண முடியும்? காசை வச்சு என்ன டெய்லி வேடிக்கையா பார்க்க முடியும்? வெளியில போய் ஒரு பொருள் வாங்கி திங்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, பொண்டாட்டி பிள்ளைங்க கூட பேச முடியல. அப்ப அதுக்கு பேசாம நம்ம வாடு ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் போல. நான் அது கைதியோட பேசிக்கிட்டு இருக்கனால நல்லா கஞ்சியை குடிச்சுக்கிட்டு பேசாம இருக்கலாம். இங்க ஒண்ணும் கிடையாது, பேசுறவங்க கூட ஆள் இல்ல, யார்கிட்டையும் போகணும்னு பேசக்கூடாதுன்றாங்க. எப்பா அந்த ரவுடி வேலை செய்யறது பெரிய தொல்லையாவில் இருக்கு. யாராவது போன் பண்றது? இந்த நம்பர் புது நம்பரு, இந்த நம்பருக்கு யார் போன் பண்ணுவா? அந்த வீணா போன பாசாத்தே இருப்பியான். ஹலோ, சொல்லுங்க. என்னத்தையா சொல்ல சொல்ற? சார் என்ன சார் சொல்றீங்க? ஏன் சார் கோவமா பேசுறீங்க? பின்ன நீ பண்ணதுக்கு உங்ககிட்ட கோவமா பேசாம கொஞ்சிக்கிட்டா பேச முடியும்? ஒருவேளை நம்ம முட்டு நேரம் புலம்பிக்கு இருந்தோமே, அதெல்லாம் கேட்டானோ? போன் ஒருவேளை ஆன்ல இருந்திருக்குமோ? சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு சார் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? என்னத்தையா சொல்ல, ஒரு விஷயத்த செஞ்சா உருப்படியா செய்ய தெரியல, இதுல பெரிய சாதிச்ச மாதிரிதான் உட்காந்து பேசுவான். சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்க கொடுத்த வேலையை நான் கணக்கச்சிதமா முடிச்சிட்டேன் சார். எந்த பிசிறும் தட்டல. நீங்க ஏன் சார் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஆமாயா, அப்படியே கிழிச்சிட்டு நீ ஆள பரவாயில்ல. என்னமோ சொன்ன, நான் ரோட்ல அடிச்சு போட்டேன், அவ ரத்த வெள்ளத்துல கிடந்தா, பொழைக்கவே வாய்ப்பு இல்ல, அப்படி இப்படின்னு பேசுன. அவ என்ன வீட்டுல தானே ஐயா இருக்கா? என்னத்த நீ கிழிச்ச? சார் நீங்க சொல்றத நம்பவே முடியல சார். வாய்ப்பே இல்லை சார். அதெல்லாம் நான் அடிச்சு போட்டதுக்கு அந்த பொம்பளை பொழைக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் சினிமால வேணா நடக்கலாம், நிஜத்துல நடக்கவே வாய்ப்பு இல்லை சார். நீங்க ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏய் பேசாம அறியா, நீ வேற ஏதாவது வாயில வந்துட போகுது. சும்மா அறியாங்கிட்டு நான் ஆள் பார்த்து சொல்றாங்க, வீட்டுலதான் அந்த பொம்பளை இருக்குன்னு சொல்றாங்க. ஏதோ சின்ன கட்டு தான் போட்டுக்கலாம் மண்டியில, அதே நம்ம கட்டு கூட இன்னைக்கு காணா, சும்மா அவார்டுக்கு திரியிறா. எனத்த அடிச்சு போட்டு நீ மயக்கமா கிடந்திருக்கா, அதை பார்த்துட்டு நீ என்னமோ சும்மா ரத்தம் வந்துச்சு, ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு கிடந்தா செத்து போயிருப்பா, அப்படி இப்படின்னு கதை அள்ளி விட்டுட்ட. இதுல வேற தலைமறைவா வேற கமலாம இருக்க. மரியாதை கிளம்பி வா. சார் இப்ப கூட நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல சார். ஒருவேளை ஆவியா இருக்கும் சார், பேய் பிசாஸ் வேலையா கூட இருக்கும் சார். யோ நீ எல்லாம் எந்த காலத்துலயா இருக்கு? இன்னும் சும்மா ஆதி காலத்துல மாதிரி பேய் பிசாஸ் காது ஊத்திக்கிட்டு இருக்கியா? மரியாதை கிளம்பி வாயா. சரிங்க சார், நேர்ல வரேன் சார், நேர்ல பேசிக்கலாம் சார். வேணாம் நீ நேர்ல எல்லாம் வராத, உங்க வீட்டுக்கு போ. நீ கிளம்பி எப்பயும் போன வேலையை பாரு. நீ போன்ல ஹேண்டில் பண்ணிக்கதா இருந்தாலும். சப்போஸ் நீ அடிச்சு போட்டிருந்த எவனாவது பாத்துருந்தானா, நீ என் கூடுறத பேசுறத பார்த்து கடைசியில உனக்கு எனக்கு லிங்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எதா இருந்தாலும் போன்லயே பேசிக்கலாம். நீ கிளம்பி உன் வீட்டுக்கு போ. சரிங்க சார். என்ன சொல்றேன் இந்த ஆளு? அந்த பொம்பளை ஊருக்குள்ள நடமாடிக்கி இருக்குன்றியா? ஒண்ணுமே புரியலையே. நம்ம பார்த்தப்பா அன்னைக்கு ரொம்ப மோசமா கிடந்துச்சு. என்னடா இது நமக்கு வந்த பெரிய சோதனை? சக்சஸா ஒரு வேலையை முடிச்சிட்டோம்னு சொல்லி இப்பதான் கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியில அதுவும் சொதப்பலாயிருச்சு. போச்சு போ. இந்த தண்ணியும் கஞ்சிக்கு வழி இல்லையே, நீ கொடுத்த காசை திரும்பி வாங்கிக்கிடுவானே. என்ன இன்னைக்கு யாரையுமே காணா குறி கேட்கறதுக்கு? யாருனாலும் வருவாங்கன்னு பார்த்தேன். அம்மா வேற ஆழ்ந்த தவத்துல இருக்காங்க. யாரையுமே காண இன்னைக்கு குறி கேட்கறதுக்கு. இன்னைக்கு என்ன மூர்த்த நாளோ? எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்களா? அம்மா தாயே வணக்கம்மா. வாங்கம்மா வாங்க. அமைதி சத்தம் போடாதீங்க. அம்மா தவத்துல இருக்காங்க, அவங்களே உங்களை என்ன வேணும்னு கேட்பாங்க. அப்ப நீங்க பேசினா போதும். சரிங்கய்யா நாங்க ஆத்திருக்கேன் அம்மா உட்காண்டி. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக வசி 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 குசி 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 குசி. ஏன் சாமி அம்மா என்னமா சொல்றாங்களே? இத பார்த்தா என் பேத்தி ஸ்கூல்ல படிக்கிறப்ப திருக்குறள் படிக்கும், அது கணக்கவே இருக்கு. அதையும் சொல்றாங்களா? திருக்குறள் படிச்சிருக்காங்க மிட் நேரமா. பாருங்கம்மா, அம்மா எப்ப என்ன எது பேசுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கடவுள் கூட ஏதோ பேசிக்கிருக்காங்க, யாருக்கோ ஏதோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அமைதியா கேளுங்க. கூட கேள்வி கேட்டீங்கன்னா அம்மாவுக்கு பிடிக்காது, உங்களை நாயா மாத்திடுவாங்க. இல்ல சாமி நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏற்கனவே என் மருமக பைத்தியமா கிடக்கா, இல்ல நான் வேற நாயா வேற கிடக்கணுமா? அமைதியா இருக்கேன். அப்புறம் அம்மா என்னமோ பசி 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 பசின்றாங்களே, வயிறு பசிக்குதோ ஒரு வேளை உங்களுக்கு? அவங்க இப்ப பக்தி பசியில இருக்காங்க, அதத்தான் பசி 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 பசிங்கிறாங்க. அப்படி
அப்படியா? சரி சரி, நான் கூட வயிறு பசிக்குதோ என்னமோ. எங்க வீட்டுல இன்னைக்கு நல்லா முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு தான் வச்சிருந்தேன். தெரிஞ்சுதான் அப்படி எடுத்து வந்துருக்கலாம், அதையும் கேட்டேன். நீங்க கொண்டு வந்தாலும் அம்மா சாப்பிடவே மாட்டாங்க தெரியுமா? ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? அம்மா சாப்பிட மாட்டாங்களா யார் வீட்லயும்? அம்மா யார் வீட்லயும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லல. நீங்க கொண்டு வர கத்திரிக்காய் முருங்கக்காய் காரக்குழம்பு சாப்பிட மாட்டாங்க. அம்மா ஒன்லி அசைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படியா? அம்மா அசைவ சாமியாரோ? பாவாடா கோவாடா எங்காடா என் பாவாடா? என்ன சாமி சொல்றீங்க? உங்ககிட்டயே பாவாடை கலந்து போயிட்டாங்களா யாரும்? இங்க பாருங்க, அம்மா ரொம்ப பக்தியின் உச்சத்துல இருக்காங்க. அமைதியா இருங்க, பதிலுக்கு பதில் பேசாதீங்க. சரி சரி சரி, அமைதியா இருக்கேன். நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. தொண்ண எத்தனை நாள் பேசிக்கிட்டே இருக்கும். சொல், என்ன விஷயமாக வந்திருக்கிறாய்? சாமி, அது ஏன் சாமி கேக்குறீங்க? அத்தே, நான் என்னத்த சொல்லுவேன், எதை சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? அப்ப நான் சொல்லாத, அமைதியாரு. இல்ல சாமி, சொன்னாதானே என் பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியும். சொல்லணும்ல சாமி, என் பிரச்சனைக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். அப்ப சொல்லு சாமி. அது என்னன்னா சாமி, என் மருமக இருக்காளே, என் மருமக அவ போக்கே 2-3 நாளா சரியில்லை. நானும் அவன் நடவடிக்கையை வாட்ச் பண்ணிக்கே இருந்தேன். அவன் நடவடிக்கையே சரியில்லாம இருந்துச்சு. ஓஹோ, ஓடி போன கேஸா? அப்பனா இவன் மருமக ஓடி போயிட்டா அவ்வளவு இருக்கு. அதுக்குதான் சாமியை பார்க்க வந்திருக்கா. அவளை எங்க இருக்கான்னு சொல்லி மை போட்டு பார்க்க. புரியுது புரியுது. ஓ மருமக நடவடிக்கை சரியில்லை, அவ யார் கூடயோ தப்பா பழகிருக்கா, அதானே? ஐயோ 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 ஐயோ, சாமி சாமி சாமி, வாயில் அடிங்க. என்ன பேச்சு பேசிட்டீங்க? ஐயோ ஐயோ, என் மருமக சாமி, கொள்ள தெய்வம், அவளை போய் எப்படி பேசிட்டீங்களே? வாயில் அடிங்க. எதுக்கு சாமி என்ன அடிச்சீங்க? நன்றாக யோசித்து பார், நான் உன்னை ஏன் அடித்தேன் என்று தெரியும். சாமி, எதுக்கு சாமி என்ன அடிச்சாங்க சாமி? ஏமா, நீங்க தானே சொன்னீங்க வாயிலடின்னு சொன்னீங்க. அதான் அம்மா அவங்களை அடிச்சிருக்காங்க. ஆம், நீ வாயிலடி என்று சொன்னாய். அதற்காகத்தான் உன் வாயில் நான் அடித்தேன். பக்தர்கள் வேண்டுகோளை நான் எப்பொழுதும் தவிர்த்ததில்லை. ஐயோ சாமி, நீங்க என் மருமகளை பத்தி தப்பா பேசுனீங்க, அதனால உங்க வாயில் அடிச்சுக்கங்கன்னு சொன்னேன். நீங்க நடன ஏன் வாயில் அடிச்சுட்டீங்க? ஓஹோ, நீ அவ்வாறு கூறினாயா? மன்னித்து விடு. தவறாக புரிந்து கொண்டு நான் உன்னை அடித்து விட்டேன். நல்ல ஓடு இந்த சாமியோடு. இந்த அம்மாட்ட பார்த்துட்டேன் பேசணும் போல. ஒரு வார்த்தை மாத்தி விட்டாலும் அவாடு பலாப்பலான்னு அடிச்சுருக்கும் போல. ஆகட்டும், மேலே சொல். அதே சாமி, 2-3 நாளா அவ போக்கே சரியில்லை. நானும் அவளை கவனிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா 3ஆவது நாள் தலையில கட்டோட வந்து நிக்கிறா. அப்படியா? புரிந்து விட்டது. அவள் தலையில் இருந்தது புல்லுக்கட்டா, இல்லை சபரிமலைக்கு கட்டிய இருமுடி கட்டா? தலப்பா கட்டு. இந்த பொம்பளை உண்மையிலே சாமியா இல்ல போலி சாமியாரா? கிறுக்கு மாதிரியே பேசுது. என்ன பினாத்துகிறாய்? தலையை கவிழ்ந்து பேசினால் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா? இவள் உண்மையே சாமியாரா இல்ல போலி சாமியாரா அப்படிதான் நினைக்கிற? நீ எது நினைத்தாலும் எனக்கு தெரிந்துவிடும். ஆஹா, மனசுல நினைக்கலாம் கரெக்டா சொல்லுது. அப்பனா அந்த பொம்பளை சக்தி இருக்கும் போல, உண்மையான சாமியார் தான் போல. ஐயோ கேள்வி, சக்தியும் இல்ல புத்தியும் இல்ல, ஒரே டெக்னாலஜி. இல்ல டெக்னாலஜி மயமா இருக்கு. மேலே சொல். தலையில் இருந்தது என்ன கட்டு? சாமி, அவ தலையில் இருந்தது புத்தூர் கட்டு. என்ன சொல்கிறாய்? அவள் தலையில் இருந்தது புத்தூர் கட்டா? புத்தூர் சென்று அவள் கட்டு போட்டு வரும் வரை நீ மருமகளை தேடவில்லையா? ஐயோ இல்லங்கம்மா சாமியம்மா, அப்படி சொல்ல வரல. புத்தூர் கட்டுண்டா மண்டையில ஏதாவது அடிபட்டு ஒரு கட்டு போட்டு வந்திருந்தா, அதைத்தான் அப்படி சும்மா சொன்னேன். இங்க பாரும்மா, இங்க சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. போய் பேசக்கூடாது, புரியுறதா? சரிங்கம்மா, நான் உண்மையவே சொல்றேன். ஓஹோ, தலையில கட்டு போட்டு வந்துருந்துச்சா? அப்பனா யாராவது திருடங்க எவனாவது நகை பறிக்க வந்திருப்பானுங்க. அப்ப கீழே விழுந்து மண்டையில தான் அடிபட்டிருக்கோம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இல்லம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. அந்த பிள்ளை வந்து பேசுச்சு. பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளைக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாத்தையும் மறந்துருச்சு. நான் சொந்த மாமியா, என்னைய கூட தெரியல, என் மகனை யாருன்னு தெரியல, என் பேரன் பிள்ளையில யாருன்னு தெரியல, எல்லாத்தையும் மறந்துட்டாமா. ஐயோ அடக்கடவுளே, எல்லாத்தையும் மறந்துருச்சா? இதுக்கு ஏமா இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க? நீ டக்குன்னு சொல்லிருக்கலாம்ல, என் மருமகளுக்கு மண்டையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு. நீ முதல்ல சொல்லியிருந்தா நல்ல ஒரு ஆஸ்பத்திரியை பார்த்து சொல்லியிருப்பேன் நானு. அது இல்லை சாமியாரம்மா, ஆஸ்பத்திரி நாங்களே கூட்டுக்கு போயிட மாட்டோமா? என் மகனே சொல்லிட்டே இருக்கேன் கூட்டுக்கு போகணும்னு. நான் ஆஸ்பத்திரிக்காக உங்களை பார்க்க வரல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பிறகு என்ன சந்தேகம்? ஓ மருமகளை யார் அடிச்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணுமா? வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா? அது இல்லைங்க சாமியாரம்மா, எங்க தெருவில் ஒரு ஒத்த புளிய மரம் இருக்கு. அந்த ஒத்த புளிய மரத்துக்கிட்ட யாருமே தனியா போக மாட்டோம். என் மருமகிட்ட நான் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், அடியே இந்த ஒத்த புளிய மரத்து பக்கம் தனியா போகாதே வராதானே. அவ எது சொன்னாலும் கேட்க மாட்டா. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், வைக்க மாட்டேன்னு எப்ப பாருங்க தனியா போவா. அன்னைக்கு ஒரு நாள் கோதுமரைக்கே போனவனே இப்படி கட்டு போட்டு வந்து எல்லாத்தையும் மறந்து வந்து நிக்கிறா. அந்த ஒத்த புளிய மரத்துல நிறைய பேய் விசாசு முனி இனிலாம் மோகினிலாம் இருக்கதா ஊருக்குள்ள பேச்சு. ஓஹோ, நீ அப்படி வர? சொல்லு. அப்படின்னு சாமியாரம்மா சொல்லிட்டேல்ல. எனக்கு என்னமோ இவங்க ஒத்த புளிய மரத்துக்கிட்ட போயிவேன் என்னமோ பயந்துருக்கான்னு மனசுல தோணுது. அது பிடிச்சிருக்குது முனியா இல்ல மோகினியா இல்ல பேய் விசாசான்னு தெரியல. அதுதான் அவன் மண்டையை குழப்பியே எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கு. அதை நீங்க வந்தாத்தையும் சரி பண்ணி கொடுக்க முடியும். அது என்ன ஏதுன்னு பிடிச்சி வெளியே போடணும். நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா கண்டிஷனுக்கு கண்டிஷன் போடுறீங்க?
அது ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களை கூட்டுக்கு போனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை வைவாக. ஏன் இந்த காலத்தில் இப்படி இருக்க, ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஏன் சாமியார் சாதகம் குறின்னு போகிறேன்னு வைவாக. எங்கள் வீட்டில் யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. முக்கியமாக என் பேத்தி ஒருத்தி இருப்பா, நட்டையாக இருப்பா. அவள் எது சொன்னாலும் கேட்க மாட்டா, எகத்தா வந்தையும் பேசுவா. அதனால நீங்களே வீட்டுக்கு குறி சொல்ல வர மாதிரி தானாக வர மாதிரி வந்து என் மருமக மேலே பிடிச்ச அந்த மோகினியோ இல்லை பிசாசோ இல்லை என்ன கருதியோ அதை விரட்டி அவளை நல்லபடியாக ஆக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சிசியா கேட்டுக்கிட்டியா? தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி தானா வந்த சாமியார் மாதிரி நம்ம போகணுன்றது இந்த அம்மா. ஆனா இதுக்கு வந்து மீட்டர் அதிகமாகுமே. இல்லம்மா, நீங்க கிலோமீட்டர்லாம் அதிகமா வர தேவையில்லை. பக்கத்துல தான் அடுத்த தெருவுல எங்க வீடு இருக்கு. நீங்க நடந்தே வந்துடலாம். வேணும்டா சொல்லுங்க, ஆட்டோவுக்கு நான் காசு கொடுத்துறேன். சிசியா, மீட்டர்னா என்னன்னு அம்மாவுக்கு தெளிவா சொல்லு. என்ன சாமி மீட்டர்னா? அம்மா என்னமோ மீட்டர்ன்றாங்க. ஒருவேளை ஆட்டோவுக்கு மீட்டர் அதிகமான காசு கேட்பாங்கன்னு யோசிக்கிறாங்களா? எப்படி காசு சொன்னா நான் கொடுத்துறேன். அம்மா சொல்றது அந்த மீட்டர் இல்லம்மா, ஆட்டோ மீட்டர் சொல்லலம்மா. நீங்க சொன்ன வேலையை நல்லபடியா செஞ்சு முடிக்கணுமா, அதுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா அம்மா வந்து இன்னைக்கு ராத்திரி உட்காந்து பூசையெல்லாம் பண்ணணும். அதுக்கு வந்து ஏன்னா நீங்க மோகினி பிசாசு, முனி, பேய் பிசாசுலாம் சொல்றீங்க. அதெல்லாம் அதிகமான சக்தி படைத்தது. அதை விரட்டணும்னா அம்மாவுக்கு அதிகமான சக்தி வேணும். அதுக்கு இன்னைக்கு அவங்க ஏகப்பட்ட சாமான்களை வச்சு பூசை செய்யணும். அந்த பூசைக்கு ஏகப்பட்ட பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு கொஞ்சம் அதிகமா செலவாகும். நீங்க காசு அட்வான்ஸா கொடுத்துட்டு போனீங்கன்னா தான் நாங்க அதெல்லாம் செய்ய முடியும். நீங்க எம்பிட்டு நேரம் துட்டத்தையும் பேசிக்கிறீங்களா? மீட்டர் துட்டை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப எம்பிட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்க. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பாதியை வாங்கிக்கோங்க. இப்ப பாதியை வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அம்மாட்ட பேசிட்டு வரேன். என்ன பூஜைக்கு என்ன நான் வாங்கணும், எவ்வளவு தேவைப்படும் அம்மாட்ட கேட்டு வரேன். ஆட்டோ நல்லா தெளிவா கேட்டுவாங்க. என்ன பொருள் வேணும்னு ஒரு பொருளை கூட மறந்துடாதீங்க. அப்புறம் அம்மாவுக்கு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா அது வரட்ட முடியாதுல்ல. நல்லா தெளிவா கேட்டுவாங்க. ஏம்மா, நல்ல அடிமை சிக்கி இருக்குமா, சூப்பர் அடிமைமா. எம்பிட்டு காசு வேணாலும் வாங்கலாம் போல இருக்கு. எம்பிட்டுமா கேட்கட்டும். கேள்வி பாக்குறதுக்கு நல்லா பெரிய இடமா தான் தெரிகிறா. நல்லா காசு கறக்கலாம் போல. போடு, ஒரு 10 ரூபாய் போடு. நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நினைக்கிறது துவைக்கிறதெல்லாம் ரெண்டாவது பாத்துக்கலாம். போய் சொல்லு போ. ஏமா, அம்மாட்ட பேசிட்டேம்மா. 10 ரூபா ஆகுன்றாங்கம்மா. 10 ரூபா தானே? இதெல்லாம் எனக்கு போற வழியில சும்மா சில்லற காசு, மூக்குப்பொடி வாங்குற காசு. இப்பயே கொடுத்துறேன் 10 ரூபாய் முழுசாவே. எதுனா அட்வான்ஸ் என்ன, முழு காசு இப்பயே கொடுத்துறேன். அம்மா சக்சஸ்மா, 10 ரூபாய்க்கு கிளம்பி ஓகே சொல்லிருச்சு. எவ்வளவு கட்ட முட்டா பையலே. 10 லட்சம்ன்றத 10 ரூபான்னு சொன்னா இவன் வெறும் 10 ரூபாய் சொல்லிட்டு அதையும் சக்சஸ் வேற சொல்றியா? ஏய் இங்க வாடா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி 10 ரூபாயை கேட்டேன், கேள்வி மொத்தமாவே கொடுத்துறேன்னு சொல்லிடுச்சு. ஃபர்ஸ்ட் சொல்லிச்சுல பாதி அட்வான்ஸ் இப்ப தரேன், வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மீதி தரேன்னு சொல்லிச்சுல. இப்ப 10 ரூபாய் முழுசா தருதாம்மா. அட மூலகட்ட முட்டா பையல, இதனால தெளிவா பேச தெரியுதா? இதை நீ நினைச்சியாக்கும். புரிஞ்சிருச்சு. 10 ரூபாய் காயினா தராங்களா இல்ல நோட்டா தராங்கன்னு கேட்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டு வரேன். அட கடவுளே, இவனை மாதிரி ஓடுற ஆளை சிசியனா வச்சா இப்படித்தான் மரத்தடியில உட்காந்துருக்கணும் வெயிலுக்குள்ள. நல்ல சிசியன் இருந்தா இந்நேரம் ஒரு கோயில கட்டி ஒரு ஏசியை போட்டு உள்ள உட்காந்துருக்கலாம். ஏமா 10 ரூபாய் சில்லறையா வச்சிருக்கீங்களா, காயினா இல்ல ரூபா நோட்டா வச்சிருக்கீங்களா? எம்மாதமா ஜமாதான் ஜாமியே, என்கிட்ட ரெண்டுமே இருக்கு. அம்மாட்ட கேளுங்க, இது வேணாலும் தரேன். அம்மா, அந்த அம்மாட்ட ரெண்டுமே இருக்கா. காயின் கேட்டாலும் காயின் தருதா, ரூபா நோட்டு கேட்டாலும் ரூபா நோட்டு தருதா. நல்ல பாட்டிமா. மண்டையில அடிபட்டு பைத்தியமா இருக்குதா அந்த அம்மா மருமகளா இல்ல நீயா? இல்ல நீயான்னு கேக்குறேன். 10 ரூபாய்க்கு எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்? மெண்டல் பையலே, நான் கேட்டது 10 லட்சம். 10 லட்சமா? என்னமா சொல்றீங்க? இது வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையும் 100 ரூபாய்க்கு மேல வாங்கினதே இல்லையே. நீங்க 10 லட்சம் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு எத்தனை பூஜ்ஜியம் போடணும் கூட தெரியாதேம்மா எனக்கு. அட மக்கு பையலே 10 லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம் எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் 100 ரூபாய்க்கு காசை வாங்கி அன்னாடு சாப்பிட்டு அன்னாடு குழப்பம் நடத்துறது. 10 லட்சத்தை முதல்ல வாங்கிட்டு வா. அதில் ஒரு வாய்ப்பாடு வாங்கி அதுக்கப்புறம் அந்த 10 லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம் போடலாம் ரெண்டாவது நம்ம பழகிடுவோம். முதல்ல போய் சொல்லி கிளவிட்டேன். சரிங்கம்மா. இப்ப சொன்னீங்களே, இது நல்ல யோசனை. நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் சும்மா அன்னாடங்காட்சி மாதிரி தெரிய முடியும்? நம்மளும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும்ல. ஒரு கோயில் கட்டி செட்டில் ஆகணும். மழைக்கு வெயிலுக்கு இந்த மரத்தடியிலே கிடந்து கருத்து போயிட்டோம்மா. சரி போ கிளவி மனசு மாதிரி போயிட போறா. அம்மா, திரும்பவும் ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டுருச்சு. அம்மா வந்து 10 லட்சம் சொன்னாங்க, அதை நான் தப்பா 10 ரூபான்னு சொல்லிட்டேன். என்னது 10 லட்சமா? ஐயோ, என்னம்மா அந்த பொம்பளை மயக்கம் போட்டுருச்சா இல்ல போய் சேர்ந்துருச்சா? 10 லட்சம் நீங்க பேசாம 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கலாம். இப்ப 10 பைசா கூட கிடைக்காது போலயே. இதுக்கப்புறம் நம்ம நிக்க கூடாது, கொலைக்கேஸ்ல மாட்டிக்கிடுவோம். எஸ்கேப்.